வணக்கம். லாஸ்ட் ஒரு 5-6 கிளாஸில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். லாஸ்ட் ஒரு 3 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 6th 7th இன்னைக்கு வந்து 8th பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 கிளாஸ் பார்த்தோம். ஓகேவா? சம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 நீங்கள் நல்லா கவனிங்க. தெரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? A certain code, medicine coded EOJD JEFM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி? இது வந்து சங்கேத மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. கோடட் லாங்குவேஜ் சங்கேத மொழின்னு சொல்லுவாங்க. என்னன்னா கோடிங் டிகோடிங். இப்போ மெடிசின் MEDICINE மெடிசின் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா EOJD JEFM அப்படின்னு எழுதலாம். சரியா? இதுக்கு வந்து கோட் பண்ணி இந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? இது சங்கேத மொழின்னு சொல்லுவாங்க. சங்கீத கிடையாது, சங்கேத மொழி, கோடட் லாங்குவேஜ். சரியா? ஒன்றும் இல்லை, ரொம்ப கவனிச்சு பார்த்தோம்னா அந்த ஏபிசிடியிலே கொஞ்சம் மாற்றம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஇ பாருங்களேன், இந்த இங்கே கொடுத்துருக்காங்களா? சரியா? இந்த எம் அந்த சைடில் தூக்கி போட்டிருக்காங்களா? ரைட். இதுக்கு அடுத்த நம்ம எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எண்ணுக்கு அடுத்த எழுது ஓ, NO EF IJ DE CD IJ இவ்வளவுதான். இவ்வளவுதான் மாத்திருக்காங்க. அப்ப அதே இதுல என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்னை தான் நம்ம இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு எழுத போறோம். கம்ப்யூட்டர். அப்ப ஸ்பெல்லிங் கரெக்டா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். சரியா? இப்ப எத்தனை பாருங்க, இதுல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட்ல போட்டோம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட்லயும் லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட்லயும் நம்ம போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்னன்னா இந்த ஓ, இந்த ஈக்கு பதிலா எஃப் இருந்தது, இந்த ஓக்கு பதிலா பி, இந்த ஈக்கு பதிலா எஃப், எம்முக்கு பதிலா என். இந்த இடத்துல இந்த யூக்கு பதிலா எம்முக்கு பதிலா என் போட்டிருக்கோம். யூக்கு பதிலா என்னது வருங்க, டி. இந்த இடத்துல நீங்க யூவி, சாரி யூவி, ஓகேவா? பி கியூ ஆர்எஃப் யூ. ஒரு நிமிஷம், ஒரு தப்பு இருந்திருக்கு பாருங்க, நல்லா கவனிக்கணும். பார்த்தீங்க, ஆருக்கு பதிலாக ஆர் போட்டாச்சு, இந்த சி போட்டாச்சு, ஒவ்வொன்றா எழுதுவோம். ஓக்கு பதிலாக பி. சரியா? இந்த இடத்துல இ பதிலாக எஃப். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது டியூ MN PQ UV. அப்ப RFUV QNP. ஆன்சர் சீல இருக்கா? இந்த மாதிரி கரெக்டா போடணும். ஏன்னா ஒரு எழுத்து வந்து மாறினாலும் நமக்கு தப்பா போயிடும். 1.5 மார்க் நமக்கு போயிடும். அடுத்து போலாமா? அடுத்து the difference between the 18th and the 17th Fibonacci number. Fibonacci நம்பர்னா ஏற்கனவே நம்ம நிறைய கிளாஸ்ல வந்து இதுல பார்த்திருக்கோம். Fibonacci நம்பர்னா நமக்கு வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன வச்சுக்கலாம், 1, அடுத்த எண் 1, 1 + 1 2, 2 + 1 3, 5 8 13 21 34 55. சரிதானே? 55. சரி, அதுக்கப்புறம் என்னது, இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 89. அதுக்கப்புறம் 144. இந்த மாதிரி 144 89 பாருங்க, எவ்வளவு கூட்டினா எவ்வளவு வரும் பாருங்க. 144 ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. 253 377 610 987 1597 2584. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது முதல் உறுப்பு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ 17வது உறுப்புக்கு 18வது உறுப்பு எது அப்படிதான் கேட்டிருக்காங்க பாருங்க. 17 18வது உறுப்பு. 18க்கும் 17க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வித்தியாசம். அப்ப வித்தியாசம்னா 18வது உறுப்பு என்னங்க, 2584 மைனஸ் 1597. அப்ப 14னா 7, 17 17னா 8, 4 14னா 9 987. ஸோ நமக்கு வந்து என்னது, அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆன்சர் வந்துடும். 987 என்பது சரியான விடை. 987. சரியா? ஆன்சர் டி.
ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது, how many outcomes can you get when you toss 3 coins once? மூன்று நாணயங்களை ஒரே சமயத்தில் சுட்டும் போது எத்தனை விதமான விளைவுகள். இப்ப எப்பயுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் உண்டு. சரியா? அப்ப எந்த நாணயம் எடுத்தாலும் 2 பக்கம் தான். அதுல மொத்தம் எத்தனை நாணயம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல n அப்படின்னு போடணும். அப்ப 2 பவர் 3. அப்ப 8 வாய்ப்புகள் இருக்கு. கூடுவெளி வந்து 8. 2 பவர் 3. இப்ப 2 காயின்னா 4, 3 காயின்னா 8, 4 காயின்னா 16. இந்த மாதிரி. அப்ப 3 காயின் ஒரே மாதிரி சுண்டும் போதும் சரி, தனித்தனியாக சுண்டும் போதும் சரி, நம்ம எத்தனை காயின் எடுத்துக்கிறோம்? ஒரே தடவைனா 3மே ஒரே தடவை போவோம். 3 காயின் தனித்தனியானா அடுத்தடுத்ததாக 3 தடவை செய்வோம். ஸோ 2க்குமே வாய்ப்பு என்ன அப்படின்னா, எத்தனை விதமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, நமக்கு 8 விதமான விளைவுகள் ஏற்படும். சரியா? 2 பவர் 3 8. ஸோ இதுல ஒரே நாணயத்தில் 3 தடவை சொன்னாலும் அதே விளைவு தான். ஏன்னா நிகழ்வு 3 தடவை நிகழுது. சரியா? நிகழ்வு 3 தடவை நிகழுது. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக செய்வார். 3 மடங்குனா 3 பெருக்கணும். சரியா? அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி எவ்வளவு நாள் செய்யறாரோ ஏ வந்து 24 நாளைக்கு முன்னாடியே செஞ்சிருவாரு. சரியா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்கும் இடையே உள்ள வித்தியாச நாட்கள் வந்து 24. சரியா? அப்ப ஏ என்பவர் செய்யற வேலை நாட்களும் பி என்பவர் செய்யற நாட்களும் வித்தியாசம் வந்து 24 நாட்களாக இருக்கு. டிஃபரன்ஸ் 24 days. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இது வந்து ஒண்ணுமே இல்லைன்னா, அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்னது? மடங்கனுடைய டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2 மடங்கு. சரியா? இது மடங்கு தானே, எஃபிஷியன்சி வச்சுதான் நம்ம கூலியை பிரிச்சு கொடுப்போம். இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 மடங்கு. 2 times equal to 24 days. 2 மடங்கு வந்து 24. ஒரு மடங்கு எவ்வளவு? 12 நாள். ஒரு மடங்கு 12 நாள். இப்போ ஏபி பாத்தீங்கன்னா ஏ 3 மடங்கு. அப்ப ஒரு மடங்கு 3 மடங்குனா எவ்வளவு? 36 நாள். இவர் எவ்வளவு? 12 நாள். சரியா? அப்ப வித்தியாசம் 24 நாள் இருக்கா? கரெக்டா? சரிச்சா? அப்ப இது 2 பேரும் அந்த வேலையை சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் கேள்வி இருக்கு பாருங்க. அந்த வேலையை முடிக்க இருவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இருவரும் சேர்ந்துன்னு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். ப்ராடக்ட் டிவைடட் பை சம் அப்படின்னு தெரியும். 36 × 12, 2 கூட்டினா 48, 4 12 12 4, 1 9. அப்ப 2 பேரும் செஞ்சு அந்த வேலையை 9 நாள்ல செஞ்சிருவாங்க. ஸோ ஆன்சர் 9 நாட்கள். ஏ ஆன்சர் ஏ 9 நாட்கள்ல செஞ்சிருவாங்க. புரியுதா? ஸோ மொத்தம் 3 ஸ்டெப்பு. வந்து எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து எத்தனை மடங்குன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவ்வளவுதான். புரியுதா? 3 ஸ்டெப். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வேலை நேரம்ல நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய இது பார்த்துருக்கோம். அதனாலதான் அந்த ஃபார்முலா எழுதல, இருந்தாலும் பெருக்கல் பலன் டிவைடட் பை கூட்டல் பலன். அடுத்து போலாமா? அடுத்து 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுகிறார். எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ண விடுவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுனா என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா, மாணவர்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன வச்சுக்கலாம்னா M1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது W1 ஒர்க்கு, இது D1, இது என்னது? நீளமுள்ள. அப்ப W2. இது என்னது? D2. இப்போ M2 தான் நமக்கு வேணும். அப்ப என்ன ஃபார்முலா? M1 D1 டிவைடட் பை W1 = M2 D2 டிவைடட் பை W2. W என்ன அப்படின்னா ஒர்க்கு. W ஒர்க்கு, M மேன், D டேஸ். சரியா? அப்ப M1 எவ்வளவு? 81 பெருக்கல் இது எத்தனை நாள்? 56 நாள். இது எவ்வளவு? 448. சரியா? இது W2 எவ்வளவு? 160. M2 நமக்கு தெரியாது. இது எத்தனை நாள் போட்டிருக்காங்க? 27 நாள் போட்டிருக்காங்க. 4 27 27 3 27 81. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா 4ஆல பாத்தீங்கன்னா 40, 1 1 2 112, 56ல ஒரு தடவை 2 தடவை போகும். சரியா? அப்ப இது என்னது? 1 2 22. அப்ப 20ஐயும் 3ஐயும் பெருக்குனா 60. அப்ப 20ஐயும் 3ஐயும் பெருக்கு, இந்த 3 கிராஸ் இருக்கு இல்லையா? அப்ப 60. அப்ப நமக்கு எவ்வளவு தேவைப்படுறாங்க? 60 மாணவர்கள் தேவைப்படுகிறார்கள். சரியா? அப்ப ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா
ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது போலாமா? ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் மிக முக்கியமானது. கூட்டு வட்டியில் 2028 மாறுகிறது. அசல் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப 2 ஆண்டுல மாறணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 2020 2 ஆண்டுலயே 4%. இதுவும் கம்மியா இருக்கு, இந்த தொகையும் கம்மியா இருக்கு. அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? இதோட குறைவா இருக்கணும் அசல். அப்ப எது இருக்கு பாருங்க, இது கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்ல. இதுவும் கிடையாது. அப்ப இந்த ரெண்டுல எதிர் பக்கத்துல இருக்க, அப்ப இதுதான் எடுக்கணும். இதுதான் லாஜிக். சரியா? இப்ப நம்ம சரியான பார்க்கணும். முதல்ல வந்து பிரின்சிபல் வந்து 1875ன்னு வச்சுக்குவோம். எனக்கு தெரியாது கரெக்டா, சரியா? ஏன்னா கண்டிப்பா அசல் வந்து அமௌண்டோட கம்மியா இருக்கணும். சரியா? அப்ப 4%. 4%னா 4/100. கரெக்டா? 4%னா 4/100. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 425 425 தானே, 425. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 725 175. 175னா 187 எவ்வளவு இருக்கும்? 12 இருக்குமா? 12 இருக்கும். 12 125 மறுபடியும் 7 வந்துருச்சா? ஓகேவா? இந்த 4 காலி. அப்ப எவ்வளவு? 77 ரூபாய். அப்ப 4%ங்கிறது எவ்வளவு? 77 ரூபாய். 77 ரூபா தானே? 7 ரைட், 77 ரூபா தான். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 1875 பிளஸ் ஒரு 77. அப்ப எவ்வளவு? 12 1 15 இது 1 9 1952 ரூபா மாறும். சரியா? 1952 ரூபா மாறும் வட்டி சேர்ந்து. இங்க இருந்து ஒரு 1952 இன்டூ 7 மறுபடியும் 4%. சரியா? 8 20 2 36 38 3 7. அப்போ 100. 75 வருதா? 75 வருதா? ஒரு நிமிஷம். 187னா 7 தடவை போகும். மீதி எவ்வளவு? 87 175 2 இங்க வந்து 1. ஆமா 125. 125னா 5 தடவை தான். சாரி, அப்ப 75னா பாருங்க எவ்வளவு ஆச்சு? 1950 வரும். 1950 கரெக்ட் தானே? அப்போ ஒரு ஜீரோ அடி ஆயிரும். அப்ப 194 195 ஒரு 4 5 20 2 94 36 38 3 7 780. 780 ஒரு ஜீரோ கட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 78. கரெக்டா? 78 77 78 தான் கிடைக்குது. 78னா ஆமா 78 ரூபா. 78 8 12 02. அப்ப 2028 ரூபா வந்துருச்சா டார்கெட்? 2028 ரூபா. அப்ப 4%ங்கிறது முதல் 75 ரூபா கிடைக்குது. அதுல இருந்து அமௌண்ட்ல இருந்து ஒரு 4% 78 ரூபா கிடைக்குது. அப்ப மொத்த தொகை வந்து இது அமௌண்டா இருக்கு, இது அசல். அப்ப அசல் இவ்வளவு இருந்தா மட்டும்தான் அமௌண்ட் இது வரும் 2 வருஷத்துல. அப்ப ஆன்சர் எவ்வளவு? 1875. முதல் பாயிண்ட் என்னன்னா மொத்த தொகையோட அசல் கம்மியா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டும் அடி ஆயிரும் அப்படிங்கறத விஷயம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க 4% தான் கொடுத்துருக்காங்க. இதே நமக்கு ஈஸியா சொல்லிடலாம். அடுத்தது போலாமா? அடுத்தது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. அசல் ரூபாய் 5000. அப்ப இது ஃபார்முலா இருக்கு. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P இன்டூ R பை 100 ஹோல் ஸ்கொயர்ட். அப்படி எவ்வளவு? 5000 ரூபாய். ஆர் எவ்வளவு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 4%. 4 2 தடவை போனா ஆர் ஸ்கொயர் தானே. இப்ப 100 2 தடவை போறோம். 100 2 தடவை 1 2 3 0 1 2 3 0 4 5 5 10 4 2 2. அப்ப 8 ரூபாய் வித்தியாசம். 8 ரூபாய். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. ஆன்சர் டி, 8 ரூபாய். சரியா? அப்ப ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஃபார்முலா தெரியணும். அடுத்து போலாமா? ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 530க்கு விற்றால் கிடைக்கும் நஷ்டமும் சமம். இதுமே சமம் அப்படின்றாங்க. அப்படின்னா அதனுடைய அடக்க விலைனா காஸ்ட் ரைஸ் என்ன? இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கு. எவ்வளவு வித்தது என்னது? லாபத்தோட தானே வித்திருப்பான். சரியா? ஒரு பொருளை லாபத்தோட வித்திருக்கான், இன்னொரு பொருள் நஷ்டத்தை வித்திருக்கான். லாபம் வந்து லாபத்துல வித்துற எவ்வளவு தொகையோ அதே தான் நஷ்டத்து தொகையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுமே சமம் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டையும் கூட்டணும். 10 பிளஸ் 530 0 4 13 1340 டிவைடட் பை 2. டிவைடட் பை 2னா 6 2 12 7 2 14 670 ரூபா. 670 ரூபா தான் காஸ்ட் பிரைஸ். அவ்வளவுதான். ஏன்னா லாபம் நஷ்டம் சமமாயிடுச்சு.
சரியா? இவ்வளவு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, தேன்மொழி தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம். அப்ப தேன்மொழி பாத்தீங்கன்னா வயசு எப்படின்னா முரளியோட 5 வயசு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ரைட். 5 ஆண்டுகளுக்கு முன்னர், 5 ஆண்டுகளுக்கு முன்னர்னா இங்க போயிடணும். தேன்மொழி -5 எழுதிக்கும். தேன்மொழி -5 டிவைடட் பை முரளி 5 வயசு. ரெண்டு பேருக்கும் 5 வயசு 5 வயசு. நான் இவருக்கு மட்டும் 5 வயசு முன்னாடினா அவருக்கு 5 வயசு முன்னாடி. அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3/2, அதாவது 3:2. அவ தேன்மொழிக்கு வந்து 3 மடங்கும் முரளிக்கு வந்து 2 மடங்கும் இருக்கும். சரியா? இதான் கொடுத்துருக்காங்க. அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இது ஆன்சர்ல இருந்து போகணும். கண்டிஷனை செக் பண்ணணும். இந்த 2 கண்டிஷன் சரியா வருதா அப்படின்னு வரணும். இது முதல் கண்டிஷன், இது ரெண்டாவது கண்டிஷன். இப்ப நம்ம இதை எடுத்துக்குவோம். 20 15ன்னு எடுத்துக்குவோம். தேன்மொழியின் வயது இப்போ 20ன்னு வச்சுக்கோம். எனக்கு தெரியாத சரியான. சரியா? ரைட். இதுக்கப்புறம் முரளி வந்து தற்போதைய வயது 15ன்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும் தேன்மொழிக்கு? 15. இவருக்கு எவ்வளவு இருக்கும் 5 வயசுக்கு முன்னாடி? இப்ப 5ஆல வகுத்தோம்னா 3:2 வந்துருமா? இப்போ உங்களுக்கு வந்து தேன்மொழிக்கு வந்து முரளியோட 5 வயசு கூடுதல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சரி. ரெண்டாவது கண்டிஷன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 3:2 வந்து. இந்த ரெண்டாவது கண்டிஷனும் சரி. அப்ப 2 கண்டிஷன் சரியாயிடுச்சுன்னா நம்ம எடுத்த ஆன்சர் கரெக்ட். அடுத்து ஆன்சர் சி. ஆன்சர் சி. அவ்வளவு. அடுத்து போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மற்றும் மாணவிகளின் விகிதம் வந்து 5. மாணவ மற்றும் மாணவிகளின் விகிதம் வந்து 5:3. இதை வந்து 500 300 எடுத்துக்கிறேன். ஏன்னா இது பர்சன்டேஜ்னா 100ஆல பெருக்கணும் எப்பயுமே. சரியா? அப்ப இதுல வந்து 16% வந்து ஃபெயில். I16 80. I16 80. இதுல 8% கரெக்டா? 8% ஃபெயில் மாணவிகள்ல. இப்போ 3/24. அப்ப மிச்சம் எவ்வளவு? இதுல வந்து எவ்வளவு இருக்கும்? ஃபெயில் போக 420 இருக்குமா? இதுல எவ்வளவு இருக்கும்? 10 இல்லைன்னா 6 29 27 276 கரெக்டா? அப்ப ரெண்டையும் கூட்டணும். நம்ம ரெண்டையும் கூட்டணும். இப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? இங்க 104ன்னு வச்சுக்கோங்க. இங்க எவ்வளவு இருக்கு? 800. அப்ப 696 696. இப்ப இதுக்கு தான் பர்சன்டேஜ் பார்க்கணும். ஏன்னா தேர்ச்சி பெற்ற சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. 800ல 696 பேர் பாஸ். இப்ப 100. இந்த 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. 1 8 8 8 8 64 மீதி 5 56 7 8 56. அப்ப 87% வந்து பாஸ். 87% பாஸ். இப்ப 87% பாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாயிடுச்சு. ஆன்சர் சி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு எண்ணானது 25% அதிகரித்து மறுபடியும் பிறகு 20% குறைக்கப்படுகிறது. ஸோ எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு எண், ஒரு எண் எனக்கு தெரியல அப்படின்னா 100ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 25% முதல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 100ல 25% தான் 25. சரியா? அப்ப 125 மாறிடும். அப்ப இதுல இருந்து 20% குறையணும். இதுல 10% எவ்வளவு? 12 12 தான் 10%. இப்ப 20% எவ்வளவு? 25. கரெக்டா? அப்ப 25 குறையணும்னா மைனஸ், கூட்டம்னா பிளஸ். அப்ப எவ்வளவு? மறுபடியும். அப்ப இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? ஆரம்பத்திலையும் முடிவிலையும் எந்த மாற்றம் இல்லை. 100 இருந்தது 100 தான் இருக்கு. சரியா? அப்ப சதவீத எண்ணில் எந்தவித மாற்றமும் இல்லை. எந்தவித மாற்றமும் இல்லை. ஆன்சர் டி. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு பெரியவர். மகள் தாய் அம்மா தன்னுடைய மகளை விட 5 மடங்கு பெரியவள். 1:5. 1:1. சரியா? 2 ஆண்டுகளுக்கு பிறகு M+2 2 ஆண்டுகளுக்கு பிறகு D+2 எத்தனை மடங்குனா 4/1 4 மடங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் எடுக்கணும். அப்ப இது முதல் கண்டிஷன், இது ரெண்டாவது கண்டிஷன். சரியா? இப்ப 5:1 எது வரும்? இது 5:1 தான், இது 5:1 தான், இது 5:1 தான், இது 5:1. ஆனா 2 ஆண்டை கூட்டும் போதுதான் நமக்கு அந்த கணக்கு வரணும். 4 மடங்கு வரணும். அப்ப ரெண்டாவது கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 5:1 52 12 இது வருமா? 2:1 வராது. இதுல பாத்தீங்கன்னா 2 42 10 இதுவும் வராது. இது எவ்வளவு? 37 9 இதுவும் வராது. அப்ப எது வரும்? 32 8 இது எத்தனை மடங்கு? 4 மடங்கு. சரியா? அப்ப இந்த ஆன்சர் சரியானது. ஆன்சர் டி. அப்ப 2 கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த ஆன்சர் ஈஸி. சரியா?
அடுத்த கேள்வி போலாமா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னத்தினுடைய பகுதியானது அதன் தொகுதியை விட 3 அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பின்னத்தினுடைய the denominator is the fraction is the 3 more than its numerator. அப்ப xங்கற ஒரு பின்னம் இருக்கு, இங்கே ஒரு பின்னம். அப்ப 3 அதிகம்னு சொல்றான். The denominator of the fraction is 3 more than its numerator. இருக்கு numerator. சரி, if 2 is added to the number and 9 is added to the denominator. If 2 is added to the numerator ஓட ஆட் பண்ணனும் and 9 is added to the denominator. இப்படி ஆட் பண்ணியாச்சு. அப்ப அந்த fraction எப்படா மாறும்? 6 மாறும். மாறுது. அப்படினா ஒரிஜினல் fraction என்ன கேக்குறாங்க. இப்போ இது என்ன இருக்கு? x + 2 x + 12 கரெக்ட்டா? இப்போ 6. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6x + 12 x + 60. சரியா? அப்ப x ஏறும் 48 ஆயிரும். x = எவ்வளவு? 48. x = 48. x இன் மதிப்பு எவ்வளவு? 48. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து என்னதுன்னா டினாமினேட்டர்ல fraction is 3 is more than. அப்ப நமக்கு எப்படி இருந்தது? x + 3 தானே இருந்தது. 48 + 51. 48 + 3 தானே. டினாமினேட்டர் 3 கூட்டுச்சு இல்லையா? அங்க பாருங்க. more than its numerator அப்படினது. அப்ப ஒரிஜினல் நமக்கு எப்படி இருந்தது? x / x + 3 தான் இருந்தது. அப்ப x இன் மதிப்பு 48 னா x + 3 வந்து 51. அப்ப ஆன்சர் C. ஆன்சர் C. அடுத்து போலாமா? 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரைவட்டத்தையும் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவு. இது படமே இல்லை. இப்படி நான் பாக்குறது நம்ம லாஸ்ட்ல பாத்துக்கலாம். அதை நான் டிராப் பண்ணியாது. 120 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டமானது 120 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுகளா பிரிக்கு. இப்போ ஒரு வட்டம் இருக்கு. இப்போ ஆரம் பாத்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர். 120 சென்டிமீட்டர். சரியா? இது வந்து 8 பங்கா பிரிக்கிறாங்க. 8 பங்கா பிரிக்கிறாங்க. இப்போ மைய கோணம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். மைய கோணம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் 8 பங்கா பிரிச்சுக்கோங்க. மொத்த டிகிரி வந்து 360. சரிதானே? சர்க்கிள் வந்து 360. அப்ப 8 பங்கா பிரிச்சா எவ்வளவுனா 45 டிகிரி வரும். 4 பங்கா பிரிச்சா 90. 8 பங்கா பிரிச்சா 45. அப்ப ஒவ்வொரு இதுக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி கோணம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? இப்ப வில்லின் நீளம் என்ன? அப்ப வில்லின் நீளம், வில்லு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இதான் வில்லு AB. இது வில்லுன்னு வச்சுக்கோ, வில்லின் நீளம். இப்ப வில்லின் நீளம் ஃபார்முலா என்ன அப்படின்னா L is equal to theta degree divided by 360 2 pi r. 2 pi r. இப்ப theta degree, theta நமக்கு 45 தெரியும். theta எவ்வளவு? 45 டிகிரி. theta 360. சரியா? 2 into pi 22/7. ஓகேவா? சரியா? இதுல பை அப்படியே ஆன்சர் கொடுத்தா பை அப்படியே போட்டுவோம். இதுல பை அப்படியே இருந்தா பைய போட்டுவோம். இல்ல இருக்கா? இல்ல பை அப்படியே இருக்கு. அப்ப அந்த நம்ம போட தேவையில்லை. இது பை. அதுக்கப்புறம் என்னது? ஆர் எவ்வளவுப்பா? 120. ஆர் எவ்வளவு? 120 தானே? அப்ப இது ஒரு தடவை, இது 3 தடவை. சரிதானே? இது ஒரு தடவை, இது 15. சரியா? அப்ப எவ்வளவு ஆச்சு பாருங்க. 30. 15 2 30. இது பை. 30 பை. 30 பை. இப்ப 30 பை ஆன்சர் இருக்கா? ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. சரிதானே? நெக்ஸ்ட் போலாமா? புரியுதா? அடுத்தது ஒரு வர்க்க எண்ணின் கணமானது 729 எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலம் என்ன? வர்க்க மூலம். வர்க்க எண் என்னப்பா? வர்க்க எண்ணா 9 வர்க்க எண்ணா 16 வர்க்க எண்ணா. அப்ப இந்த இதோடைய மூலம் எவ்வளவுன்னா வர்க்க மூலம்னா 9 கியூப் தான் 729. அப்ப இதோட வர்க்க எவ்வளவு? 9. 9. சரிதானே? ஒரு வர்க்க எண்ணின் கணமானது 729. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? வர்க்க எண்ணின் கணமானது அப்படின்னா நம்ம வந்து இது என்ன செய்யலாம்? x squared is equal to ஒரு வர்க்க எண்ணின் கணமானது 729. அந்த எண்ணின் வர்க்க மூலம் என்ன? வர்க்க மூலம் என்ன? இப்ப வர்க்க மூலம்னா என்னது? ஸ்கொயர் ரூட். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x is equal to சப்போஸ் 3ன்னு வச்சுக்கோ, எனக்கு தெரியாது. அப்ப x எவ்வளவுப்பா? 2 பக்கம்னா 9 ஆயிடும். 9 ஆயிடும். யா, 2 பக்கம் வர்க்கம் எடுத்தா 9 ஆயிடும். நான் ஆன்சர்ல இருந்து போறேன். இந்த கண்டிஷன் செக் பண்றேன் அவ்வளவுதான். அப்ப x 9னா இந்த இடத்துல கணம். கணம்னா என்னப்பா? 3.
அப்போ 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 729. சரிதானே கணக்கு? அப்ப ஆன்சர் எவ்வளவு? ஆன்சர். சரியா? புரியுதா? இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். எதுவுமே நமக்கு தெரியலன்னா இந்த அர்த்தத்தை வந்து அந்த நம்பர்ல இருந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி ஆன்சர் இருந்து போகணும். புரியுதா? ஈஸியா? அடுத்தது, ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 34. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பெருக்கல் ஒரு வகுத்தல் வந்தா என்ன செய்யணும்னா இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும். 8/9 எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. பெருக்கணும். சரியா? இப்போ 8/9 வகுத்துட்டாரு. வகுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே வரும். இது அப்படியே மேல போடுங்க. மைனஸ். இது வந்து வித்தியாசம். மைனஸ் கிடையாது, வித்தியாசம். ஏன்னா வித்தியாசம் தான் கேட்டிருக்கு. வித்தியாசத்துக்கு வந்து வெறுமே பாசிட்டிவ் வேல்யூ. இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். சரியா? பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ 9/8. ஏன்னா வகுத்தல திருப்பி போடும் போது என்ன ஆகும்? எக்ஸ். சரியா? அப்ப வித்தியாசம் 34. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா வித்தட்ட 72. வித்தட்ட 72. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 81 மைனஸ் 64. 34. சரியா? இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு. அப்ப எவ்வளவு வருங்க? 34. 11 7 எவ்வளவு? 11ல 4 போனா எவ்வளவு இருக்கு? 34 தானே? 8 8 64. 81 64 போனா என்னப்பா? 11 7 7னா இங்க 1 17. சரியா? 17 தானேப்பா? 17 x is equal to by 72 equal to 34. அப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு 17 17 இரு 17. அப்ப 72 என்ன? 144. அந்த எண் எவ்வளவு? 144. 144 என்பது சரியான விடை. 144 என்பது சரியான விடை. பி ஆன்சர். இவ்வளவுதான். அடுத்து போலாமா? ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஒவ்வொரு ஆண்டும் 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 2,38,765 இருந்தது. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி 2018ல 2,38,765 இருந்தது. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி 2016ல மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்கும்? ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாம். இந்த இதுல இருந்து ஆன்சர்ல இருந்து போகணும். எப்பயுமே இந்த கூட்டு வட்டி, சரியா, காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நம்ம ஆன்சர்ல தான் போகணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல மோஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ பாத்தீங்கன்னா இது ஒண்ணு. ஏன்னா 25,000 28 2 லட்சத்துக்கு இப்ப 2 லட்சத்துக்கு இது 25,000 வருமா? வராது. 2 லட்சம் சிங்கிள் இருக்கு. அப்ப இது வராது. இதுக்கப்புறம் நமக்கு முழு இது பாருங்க 2,12,500 எடுத்துக்குவோம். 2,12,500. 2,12,000 6%. 6%. 6% எவ்வளவு? 6/2 அடி. சரியா? அப்ப 2 1 2 5 6 6 5 30 3 6 12 15 7 12. இப்போ 12,750 கூட்டணும். அப்ப 2,12,500 12,750 கூட்டணும். அப்ப இதுதான் 6%. 0 5 12 5 2 2. அப்ப 2,25,250 மறுபடியும் 6%. மறுபடியும் 6%. அப்ப 2,25,250 6%. அப்போ ஒரு 0 ஆட் ஆகும். சரியா? 30 3 26 12 15 15 16 26 12 13 1 26 12 13. சரியா? அப்ப இங்க 10 ஒரு 0 13,365. அப்ப இதுல வந்து நம்ம 11 மீதி 1 6 8 38,615. ஆன்சர் இருக்கா? நம்ம அந்த தொகைக்கு 2 வருஷத்துல கூடுனது 2,38,765 இருக்கா? கரெக்டா பாருங்க. 765 615 தான் வந்திருக்கா? 2,38,000 வந்துருச்சுல. 2,38,000 கரெக்டா வந்துச்சு. 700 சம்திங் வரல. அப்ப என்ன மிஸ்டேக் இருப்பாருங்க? ஆமா இங்க இப்ப 22,500 22,500 2,25,250 இன்டூ 6%. அப்ப 0 அடி ஆயிடுச்சு. அப்ப 22 6ஆல பெருக்கணும். 30 3 12 15 5 30 31
30 3 20 12 13 30 31 20 12 12 3 15 12 13 13 ஆமா ஒரு ஜீரோ குறைக்கணும் 13,515 13,515 அப்ப 5 5 6 7 8 3 2 2,38,075. ஸோ நம்ம அந்த பெருக்கல்ல கொஞ்சம் பார்த்து செய்யணும் கவனமா. அது நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து ஷார்ட்கட் பண்ணாலும் நம்ம அந்த பெருக்கல்ல சரியா பார்க்கணும். சரியா? அப்ப நமக்கு இது சரியான விடை. ஆன்சர் டி. ஆன்சர் என்னது? டி. அப்ப எப்பயுமே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, இந்த மாதிரி காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் மக்கள் தொகை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆன்சர் தான் போகணும். ஃபார்முலா போடவே கூடாது, ரொம்ப நேரம் ஆகும். சரியா? அடுத்த கணக்கு போலாம். 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னரானது 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படும் எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு என்னன்னு கேட்டு. ஸ்பின் ஸ்டார்னா என்னது? நம்ம கையை வச்சு திருவோம்ல, அந்த மாதிரி உள்ளதுன்னா எத்தனை இருக்கு? 6 சமமுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஆறு சம பகுதியாகும். ரெண்டு 3 6 சரிதானே? 6 சமமா பிரிக்கப்படுது. அப்ப இது வந்து 7.5 சென்டிமீட்டர் ஆரம் தானே? ரைட். இப்ப வந்து 360 டிகிரியை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 360 டிகிரி டோட்டல் 6ஆ பிரிக்கிறோம். அப்ப எவ்வளவு? 60 டிகிரி. இதுக்கு வந்து 60 டிகிரி. சரியா? அப்ப இது பரப்பு என்னன்னு கேட்கறாங்க. பரப்பு. சரியா? அப்ப ஒவ்வொரு ஆங்கிளும் எவ்வளவு இருக்குன்னா 60 டிகிரி இருக்கு. பரப்புக்கான ஃபார்முலா பரப்பு equal to theta degree divided by 360 to pi r square. இந்த பரப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. பரப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. பரப்பு தான் கேட்டிருக்காங்க. பரப்பு தான் கேட்டிருக்காங்க. ரைட். பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா பரப்பு கண்டுபிடிக்கும். அப்ப தீட்டா எவ்வளவுப்பா? தீட்டா எவ்வளவு? 60 டிகிரி. தீட்டா எவ்வளவு? 60 டிகிரி. 360. சரியா? பை வந்து அப்படியே வச்சுக்கோம். ஆர் வந்து தெரியும் எவ்வளவு? 7.5. அப்ப 15ல 2 பாதி. 15ல பாதி தான் 7.5. ஏன்னா 6 ஸ்கொயர். சரியா? அப்ப இது ஒரு 6 36. 6 36. சரியா? இப்ப நம்ம இது 6ஆ பிரிச்சுக்கும் போது தீட்டா 60 ஆயிடும்ல. 360 டிகிரி 6ஆ பிரிக்கும் போது தீட்டா 60 ஆயிடும். அதுதான் டோட்டலு 6 பங்கா பிரிக்க சொல்லியிருக்கான். ஸ்டார் வந்து 6 பாகமா பிரிக்க அப்படின்றது. ஒரு வட்டத்தை 6 பங்கா பிரிச்சா ஒரு செக்டருக்கு எவ்வளவு டிகிரி? 60 டிகிரி வந்துருமா? அதுதான் தீட்டா. அப்ப 2 3 6 3 15. சரியா? ரைட். அப்ப 75 பார் 8. 75 மேல வரும். 75 8. பை வந்து அப்படியே இருக்கு. பை வந்து அப்படியே இருக்கு. அப்ப வித்திட்ட 72. வித்திட்ட 72. மீதி 3 30. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 9 8 எத்தனை இருக்கு? மூட்டை 24. மீதி 6 இருக்கு. 60. 7 8 56. 7 8 56. மீதி 4. 5 8 40. இப்ப பை. அப்ப 9375 அப்படின்னு இருக்கும். பாருங்க 9375 இருக்கா? சரி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் போலாமா? சந்தேகம்? அடுத்து பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் வட்டமுள்ள 4 பதக்கங்களை படத்தில் உள்ளவாறு வைக்கும் பொழுது இடையில் அடைப்படும் எல்லிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? மெடல்ஸ் எப்படின்னா டயாமீட்டர். அப்போ வட்டம் தான் வச்சிருப்பாங்க. 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பதக்கங்களை படத்தில். அப்ப எப்படின்னா இந்த படம் நான் வந்து கெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். டயாமீட்டருங்கிறது வட்டத்துல தான் இருக்கும். இதுதான் பதக்கம். இந்த பதக்கம் இப்படிதான் இருக்கும். சரியா? 7 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள. அப்ப 7 சென்டிமீட்டர் விட்டம்னா இங்க இருந்து 3.5, இங்க இருந்து ஒரு 3.5, இங்க இருந்து ஒரு 3.5, இங்க இருந்து ஒரு 3.5, இங்க இருந்து ஒரு 3.5. இந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்ப ஒரு 4 மெடலை வச்சு அதனுடைய மையப்புள்ளியை மட்டும் நம்ம பண்ணோம்னா அது வந்து சதுரமா மாறிடும். அப்ப இங்க ஒரு 3.5 இருக்கு, இங்க ஒரு 3.5 இருக்கு. அப்ப ஒரு வட்டத்தினுடைய ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 7 சென்டிமீட்டரா மாறிடுச்சு.
அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிழலிட்ட பகுதியின் பரப்பு, தொடாத பரப்புனா இதுதான், இந்த பரப்பை கண்டுபிடிக்க சொல்றோம். இதுதான் பரப்பு. அப்ப ஒரு சதுரம் கண்டுபிடிச்சணும். அப்ப என்ன செய்யணும், சதுரத்தின் பரப்புல இருந்து சதுர பரப்பு மைனஸ், இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிளுடைய ஒரு கால் பகுதி, அடுத்தானே சர்க்கிளுடைய ஒரு கால் பகுதி. அப்ப 4 சர்க்கிள் சேர்ந்தா என்ன ஆகும், வட்டமா மாறிடும். அப்ப வட்டத்தின் பரப்பு, அப்ப சதுரத்தின் பரப்பு a ஸ்கொயர்டு மைனஸ் வட்டத்தின் பரப்பு πr ஸ்கொயர். சரியா? a வந்து 7 ஸ்கொயர் அளவு 7 ஸ்கொயர், π வந்து 22/7 இன்டூ r எவ்வளவு, இந்த இடத்துல 3.5, 7/2, 1/2, இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சரியா? அப்ப இது வந்து 11 தடவை 77/2, 77/2, 49 மைனஸ் 77/2, அப்ப 98, 49 98, 98 மைனஸ் 77/2, அப்ப இதுல 1 2, 21/2, 10 அப்ப 10.5 சென்டிமீட்டர் தான் அந்த நிலட்ட. ஆன்சர் ஏ. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். 49 ஒரு பக்கத்தினுடைய பக்கம் வந்து 7 சென்டிமீட்டர், ஏ ஸ்கொயர்னா 49 ஆயிடும். 98னா 42 இன்ட்டு 2 இன்ட்டு 49 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 98 வந்துடும். சரியா? 10.5 சென்டிமீட்டர். சரியா? 7 ஸ்கொயர்டு, ஏங்கிறது 7 நம்ம கொடுத்துருக்க முடியாது. இங்க வந்து நம்ம வந்து எல்லா பக்கமும் 7 தான் இருக்கும், எல்லா பக்கமும் 7 இருக்கும். சரியா? அடுத்து போலாமா? ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் நான் படம் போட்டேன், ஆனா இதுல வந்து கொடுக்க. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது, ஒரு சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார். அப்ப 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு கேட்கு. இந்த பை வேல்யூ இந்த இடத்துல முக்கியமா கொடுத்தது என்னன்னா 22/7 எடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். முக்கியமா பாத்துக்கணும். அப்ப 9 நிமிஷத்துல 150 மீட்டர் போறாரு. இப்ப ஒரு வட்டம் அப்படின்னு கொடுத்துட்டார், அப்படிதானப்பா? வட்டம்னு கொடுத்துட்டார். வட்டம்னா என்னது, இப்ப எங்க சுத்துவார் அவரு, அதாவது வெளிப்புறத்துக்கு தான் சுத்துவாரு. அப்ப 9 நிமிஷத்துல எவ்வளவு போறாரு, 150 மீட்டர். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல தான் சுற்றுவாரு. அப்ப 2πr, சரியா? 2πr. அப்ப 2 into 22/7, 22/7. r எவ்வளவு ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. சரியா? 2πr தானே. பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.14 கொடுத்து. கரெக்டா? 2. அப்ப ரேடியஸ் நமக்கு என்ன, அப்ப 9 நிமிடம், ஒரே நிமிஷம், 150 மீட்டர் ஆரம் உள்ள, இங்க பாருங்க 150 மீட்டர் ஆரம் உள்ளன்னு. அப்ப ஆரம் எவ்வளவு, 150 மீட்டர். இப்ப 150 மீட்டர் ஆரம் இருக்கா, ஆரம் வந்து 150 மீட்டர். வட்ட மையத்திலிருந்து இங்க வந்து ஆறு வந்து 150 மீட்டர். சரியா? இது 9, அப்ப 150 நம்ம இங்க போட்டுக்கணும், 150 போட்டுக்கணும். ஏன்னா 2πr தானே. ஏன், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இவர் எங்க சுத்துவார்னா இந்த வட்ட வளையத்துல தான் சுத்துவாரு. சரியா? அப்ப இது 9 நிமிஷம் ஆகும். 9 நிமிஷத்துல இப்படி சுத்துனா 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு ஆகும், 3.14 இன்ட்டு 2 இன்ட்டு 150 300 ஆயிடுமா, இன்ட்டு 300 ஆயிடுமா, இன்ட்டு இங்க எவ்வளவு 9. சரிதானே? அப்ப இங்க பாருங்க, 1 3 3, 1 நிமிஷம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 3ஆல பெருக்கிடலாம். சரியா? இப்போ 1 நிமிஷத்துக்கு இப்ப நான் 3ஆல பெருக்கினா என்ன ஆகும், இதுவும் காலி ஆயிடும். இப்போ 314, ஏன்னா 2 0 போயிடுச்சா, அப்ப 314 மீட்டர். அது பாருங்க, மீட்டர் போயிருப்பாரு, 314 மீட்டர். ஆன்சர் இருக்கா, சி. 314 மீட்டர் போயிருக்காரு. சரிதானே? அவ்வளவுதான் ஆன்சர், சி. சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். 3.14. அடுத்த கேள்வி போலாமா? When a number is decreased by 25%, it becomes 120. ஒரு எண் வந்து 25% குறையும் போது, எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் 100, அதோடைய 20% எவ்வளவு, 75 மாறுது. அப்ப 75% தான் இந்த 120.
அப்போ 100% ஒரிஜினலுக்கு எவ்வளோ? அப்போ இது 4 25, இது 3 25, ஒரு 3 4 40 160. அந்த எண் எவ்வளவு? 160. 40 × 4 160. ஆன்சர் பி. இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா சுருக்குகளை என்ன செய்யணும் அப்படின்னா ஓட் மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஓட் மாஸ்னா என்னப்பா? பிராக்கெட் ஆஃப் டிவிஷன். பிராக்கெட்னா இந்த பிராக்கெட் சர்க்கிள் பிராக்கெட். ஆஃப்னா டாட் இஸ் நதிங் பட் ப்ராடக்ட். இங்க டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இதுக்கப்புறம் வெண்குலம்னு ஒன்று இருக்கு, அது நமக்கு தேவையில்லை இப்போ. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம செய்யணும். சரியா? இப்போ பிராக்கெட் இந்த பிராக்கெட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க 11/8. சரியா? -6/33. 4 11 13 3 11 1 3 3 2 3 6. சரியா? 1 2 2 4 2. அப்ப இந்த இதுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா -1/4. மைனஸ் இங்க 1 இருக்கா? -1/4 -1/4. அப்ப இதுக்கு வந்து -1/4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இதுக்கு இருக்கு. இப்ப அடுத்தது எடுத்துக்கலாம். 1/3 பிளஸ் பிராக்கெட்ல 3/5. இந்த வகுத்தல் வந்தீங்கன்னா பெருக்கலா மாத்தும் போது தலைகீழா மாறும். பின்னம் வந்து தலைகீழாக மாறும். அப்ப 20/9. ஒரு தடவை இது 3 தடவை, இது ஒரு தடவை, இது 4 தடவை. அப்ப 1/3 பிளஸ் 4/3. அப்ப 5/3 மாறும். இது என்ன எழுதலாம்? 5/3 வரும். பிளஸ் 5/3. அதுக்கப்புறம் மைனஸ் இது எடுத்துக்குவோம். பாருங்க 4/7. 7/5 மைனஸ் இருக்கு. இங்க கேன்சல். அப்ப எவ்வளவு? -4/5. சரியா? அப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம தெளிவா எழுதிக்குவோம். பாருங்க -1/4 அதுக்கப்புறம் 5/4 தானே? பிளஸ் 5/3 பிளஸ் 5/3 அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் -4/5. இவ்வளவுதான். இப்போ -1/4. சரியா? இங்க பிளஸ் 5/3. இந்த இடத்துல மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4/5. இப்போ 4 இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பரா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? எல்லாமே பெருக்கணும். நாம 12 15 60 எல்சிஎம் எடுத்துடணும். 60ல எத்தனை நாள் இருக்கு? 15 நாள் 60 -15 பிளஸ் 20 இருக்கு. 60ல 3 20 25 100 பிளஸ் 60ல 20னா 12 60 12 48. அப்ப 148 15 மைனஸ். அப்ப 3 13 133. அப்ப 133/60. 133/60. இதான் ஆன்சராக இருக்கணும். அப்ப ஆன்சர் பி. சரி, பி. ஓகேவா? ஈஸியா இருக்கா? அடுத்தது போலாமா? மைய கோணம் 45 டிகிரி மற்றும் ஆரம் 56 சென்டிமீட்டர். ஆரம் எவ்வளவு? 56 சென்டிமீட்டர். தீட்டா எவ்வளவு? 45 டிகிரி. சரியா? உடைய 8 சம அளவுள்ள வட்டக்கோண கிரானைட் கற்களை கொண்டு படத்தில் காட்டியது வட்டத்தை உருவாக்குகின்றன. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவு. அப்ப ஒரு பரப்பளவு போதும். ஒவ்வொரு பரப்பளவுனா ரேடியஸ் வந்து 6. இப்போ ஒரு வட்டம் இருக்கு. ஒரு வட்டத்தை 8 பங்கா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கிரானைட்டா இருக்கு. சரியா? இப்போ இதனுடைய கோணம் எவ்வளவு இருக்கும்? 45 டிகிரியா தான் இருக்கும். 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் எவ்வளவு? 56. எவ்வளவு? 56. சரியா? அப்போ ஒவ்வொன்றுக்கு பரப்புனா இதுக்கு பரப்பு எவ்வளோ அப்படி, இதுக்கு வந்து பரப்பு எவ்வளோ அப்படி. அப்ப இதனுடைய பரப்பு என்ன கண்டுபிடிக்க நம்ம ஏற்கனவே தெரியும். பரப்பு ஈக்குவல் டு θ டிகிரி / 360 πr². சரியா? அப்ப பரப்பு தானே கேட்டிருக்கான். அப்ப தீட்டா எவ்வளவு? 45 டிகிரி 160. பை வேல்யூ 22/7. சரியா? ஆர் எவ்வளவுங்க? 56. 56 × 56 8 7 56. சரியா? 56. அப்ப இது வந்து 8 தடவை. ஏன் 45 8 தடவை வருமா? இப்ப இந்த 8 அடி ஆயிருமா? அப்ப 56 22 பெருக்கினா போதும். 56 22 பெருக்கணும். அப்ப 112 2 3 2 1 12 32. ஆன்சர் சி. 12 32. இப்ப ஃபார்முலா நல்ல ஞாபகம் இருக்கணும். சரியா? அடுத்து போலாமா? இப்போ ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம். ஆன்சர் வந்து நம்ம இங்க என்ன வந்துச்சுங்க? இதே ப்ராப்ளம் மாறி இருக்கா? மாறி இருக்கு. அப்ப நம்ம செஞ்சிடலாம். இப்ப நம்ம வந்து போர்ட் மாஸ்டர்ல இது பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்கணும் 11/8
இது -6/33. அப்ப என்ன ஆகுனா இது வந்து 3 + 3. அப்ப 2 6 2 6 2 8. அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப -1/4 தான் இதோடைய ஆன்சர். இப்ப இது பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1/3 பிளஸ் இது பாத்தீங்கன்னா 3/5 வகுத்தல் 20/9. இது 3 தடவை, இது 4 தடவை. அப்ப 1/3 பிளஸ் 4/3. அப்ப 5/3. இது 5/3. அப்ப பிளஸ் 5/3. இது பாத்தீங்கன்னா அதேதான். அப்ப 4/7 இன்டு -7/, இது கேட்டா -1. அப்ப -4/5. 4/5. அப்ப மொத்தத்திலே பாத்தீங்கன்னா -1/4 பிளஸ் 5/3. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு -4/5. அதே சம் தான், மாற்றம் இல்ல. 60 அதே தானே பார்த்தோம். 60னா 15 -15 100. அதே தானே பார்த்தோம். ஆப்ஷன் தப்பு, அவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் ப்ளஸ் 15 60. எத்தனை 5 இருக்கு இதுல? 12 48. அப்ப 148 -15 அப்ப 133/60. இது 13/60. இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பாக இருக்கு. அப்ப நம்ம இதை பார்த்துக்க வேண்டியது. நெக்ஸ்ட் போலாமா? ஆன்சர் 133/60. அடுத்து பாத்தீங்கன்னா P + 2Q = 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். PQ வந்து 40. இப்ப என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா நமக்கு 2/P 2/P plus 1/Q தானே கேட்டிருக்கான். ரைட். அப்ப இது குறுக்கு பெருக்கல் பண்ணா என்ன ஆகும்? Q 2Q plus P divided by PQ. சரியா? P + 2Q மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க. 18 இங்க 40. ஏன் 18 40. சரியா? இப்ப ரெண்டால ஊத்தோம்னா 9/20. 9 ஆன்சர் இருக்கா? 9/20. ஆன்சர் ஏ. சரி ஏ. ரைட்டா? அடுத்து போலாமா? பாருங்க சுருக்குகள்னு சொல்லியிருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பகாயினுடைய அடுக்கா தான் கொடுத்துருக்கோம். பட் இது ஒரு பகாயின் அடுக்கு இல்ல. 18 எப்படி பகாயின் அடுக்கா மாத்துறது? 18 பவர் 2ன்னு இருக்கு. இது வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பாருங்க 6 3 2 × 3 ஸ்கொயர்டு. அப்ப ஸ்கொயர்டு. அப்ப 2/2 3/4 மாத்திட்டான். அப்ப இது மொத்தமா நம்ம என்ன செய்யறோம்? 2/2 3/4 மாத்திட்டேன். ஓகேவா? அப்ப எல்லாமே எழுதிட்டு வருவோம். இப்ப பாத்தீங்கன்னா 3/2 இது ரெண்டையும் பெருக்கினா என்ன ஆகும்? நான் முதல்ல சம் எழுதிக்கிறேன், அப்பதான் புரியும். 3/2 whole power 3 2 2 × 3/5 மைனஸ். அதுக்கப்புறம் இந்த 18க்கு வந்து 2/2 3/4. சரியா? இப்போ AB a power x plus y. அப்ப a power x. சரியா? அடுக்கு விதிப்படி இந்த ரெண்டையும் பெருக்கணும். இப்போ 3/6. இங்க 2 மைனஸ் 2 -2. இங்க 2 10. 1 -10. சரியா? 2/2 1/4. இப்ப இந்த 2 -2வும் இந்த 2 +2வும் கேன்சல் ஆயிடுமா? சரியா? இந்த 3/6ம் 3/4ம் சேர்ந்து என்னாகும்? 3/10 மாறிடும். ஏன்னா அடிமானம் ஒன்றாக இருக்கும்போது அடுக்கை கூட்ட வேண்டும். அடிமானம் ஒன்றா இருக்கும், அடுக்கை கூட்டணும். அப்ப இங்க ஒரு என்ன இருக்கு? 3⁻−10 இருக்கு. கரெக்டா? ரெண்டையும் கேன்சல் ஆனா என்ன வரும்? பவர் 0 1. எனிதிங் பவர் 0 is 1. கரெக்டா? ரைட், ஃபைன். ஆன்சர் வந்து பி. அடுத்தது அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் each of the sector whose measures are given below. Area is 462 cm² or radius is. அப்ப என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா நமக்கு வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 462 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு படம் போடுவோம். அப்ப ஒரு படத்துல வந்து சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் இது பரப்பு கொடுத்துட்டான். சரியா? இது வட்ட மைய கோணம். ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 21 சென்டிமீட்டர். பரப்பு ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்கான்? 462. போதும். சரியா? இப்ப நம்ம ஃபார்முலா தெரியும். ஏரியா is equal to theta degree divided by 360 into pi r squared. ஓகேவா? இப்ப இந்த தீட்டா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இதான் கொஸ்டினா இருக்கு.
பரப்பு கொடுத்துட்டான் 462 கொடுத்துட்டான். 22/7 ரேடியஸ் வந்து 21/21 × 21 கரெக்டா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 22ல பாத்தீங்கன்னா 22 22 2 22 44 2 இப்ப இது 21 ஆயிடுச்சு கரெக்டா? அப்ப இது 21 இந்த 21 கேன்சல் ஆயிடுச்சு கரெக்டா? 7 7 3 7 1 3 3 1 2 அப்ப தீட்டா எவ்வளவு 120 டிகிரி. தீட்டா எவ்வளவு 120 டிகிரி. 120 டிகிரி தான் ஆன்சர் இருக்கணும், வேற எதுவுமே இல்ல. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் போலாமா? கீழே கொடுப்புள்ள அளவுகளை ஏற்கனவே படிச்சாச்சு. இப்ப நிஷாந்த் ஹேஸ் எ கீ. இந்த மாதிரி ஒரு கீ செயின் இருக்கு, ஒரு கீ செயின் கொடுக்குறாங்க. நிஷாந்த் வந்து கீ செயின் சாவி கொத்துன்னு சொல்றாங்க. 5 சென்டிமீட்டர் பக்க அளவு சதுரத்துடன், அப்ப பக்க அளவு பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் சரியா? அப்ப ஏங்கிறது சதுரத்தினுடைய பக்கம் அப்படின்னு வச்சு சரியா? ஒரு சமபக்க முக்கோணத்தையும் அப்படின்றான் பாருங்க. 5 நிஷாந்த் சாவி கொத்துனா 5 சென்டிமீட்டர் பக்க அளவுல சதுரத்துடன் ஒரு சமபக்க முக்கோணத்தையும். அப்ப இதுவும் 5னா அப்ப இது இல்ல சமபக்க முக்கோணம் இது 5 இது 5 கரெக்டா? இதுவும் 5 சென்டிமீட்டர். சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கம் 5 சென்டிமீட்டர், ஒரு சதுரத்தினுடைய பக்கமும் 5 சென்டிமீட்டர். ஏன்னா அடிப்பக்கம் வந்து இந்த சதுரத்தின் இந்த சமபக்க முக்கோணத்தின் அடிப்பக்கமானது ஒரு சதுரத்தின் மேற்பரப்புக்கு சமமா இருக்கு, ஒரு பக்கத்துக்கு சமமா இருக்கு. அதனால அப்படி இருக்கு. இது வந்து அரைவட்டம் ஒரு அரைவட்டத்தின் படத்தில் காட்டி உள்ளது. இப்ப அரைவட்டத்தினுடைய ஆரம் பாத்தீங்கன்னா இது வந்து விட்டம், அரைவட்டத்தினுடைய விட்டம். அப்ப 2.5 ஆரம் எவ்வளவு 2.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆரம் வந்து இந்த பாதியில தான் இருக்கும். இப்ப என்னன்னா இதெல்லாம் மூணுமே சேர்க்கும். இதனுடைய பரப்பு கேட்டிருக்கோம் பாருங்க. சதுரத்தின் பரப்பு பிளஸ் சமபக்க முக்கோணத்தின் பரப்பு அரைவட்டத்தின் பரப்பு. ஒரு சதுரத்தினுடைய பரப்பு ஃபார்முலா என்னது a². அப்ப a². சமபக்க முக்கோணத்தின் ஃபார்முலா √3/4 × அரைவட்டத்தினுடைய பரப்பு πr²/2. அப்ப ஏங்கிறது என்ன 5 ஸ்கொயர் வந்து 25 √3/4 a² 25 πr². பை இங்க வந்து வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து பையோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. அப்ப 22/7 1/2. r எவ்வளவுங்க 2.5 5/2 5ல பாதி ஒரே நிமிடம். இப்ப இந்த இடத்துல நம்ம 1/2 22/7 பாதி சரியா? அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 25 11 வரும். 11 வரும். வேற என்ன பண்ணலாம் நம்ம? √3 மதிப்பு எவ்வளவு? மதிப்பு எவ்வளவுன்னா 1.7 சரியா? இது 25ஆல பெருக்கணும். 25ஆல பெருக்கணும் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்க்கணும். 25ஆல பெருக்கணும் நம்ம பார்க்கணும் சரியா? நீங்க ஹோம்ஒர்க்ல இது பண்ணிக்கலாமா? ஆன்சர் வந்து நம்ம இதுல வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் 45.64 சரிதானே? கரெக்டா வருதா? 45.64 நீங்க ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. இது வந்து வெறும் கால்குலேஷன் தான், எல்லாமே ஆட் பண்ண போறோம் அவ்வளவுதான். இது பிளஸ் இது அறப்ப ஆட் பண்ண போறோம். அது மட்டும் கான்செப்ட் புரிஞ்சுக்கும். ஏன்னா டெசிமல்ல வருது ஓகேவா? இப்ப நான் செஞ்சா லேட் ஆகும், ஹோம்ஒர்க்ல மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 15 மீட்டர் × 8 மீட்டர் அளவுள்ள செவ்வக வடிவ நிலத்தின் 4 மூலைகளிலும் அதன் நடுவிலும் 3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் பசுக்கள் கட்டப்பட்டுள்ளன. எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதி. நல்ல படம் பார்த்துக்கணும், படம் கொடுக்கல நம்ம போடணும். ஒரு செவ்வகம் எப்படி செவ்வகம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீளம் வந்து 15 மீட்டர் சொல்லியிருக்கு, அகலம் வந்து 8 சென்டிமீட்டர் கரெக்டா? இப்ப கயிறு எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்கான்? கயிறு கொடுத்துருக்கான் பாருங்க. 4 மூலையில் அது 3 மீட்டர் நீளம் உள்ள கயிற்றால். அப்ப ரேடியஸ் வந்து 3 மீட்டர். கயிறு தான் அதுக்கு வந்து ரேடியஸ். இப்ப ஆரம் வந்து 3 மீட்டர். அப்ப இங்க இருந்து ஒரு 3 மீட்டர், இங்க இருந்து ஒரு 3 மீட்டர், இங்க இருந்து ஒரு 3 மீட்டர், இங்க இருந்து ஒரு 3 மீட்டர்.
அப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப நடுவுல ஒண்ணு இருக்கு. சரியா? அப்ப புற்கள் மேயாத பகுதினா இதான் மேயாத பகுதி. இதான் மேயாது தானே? முதல்ல என்ன செஞ்சுக்குவோம்? இது ஒரு சர்க்கிள். இந்த 4 கால்வட்டம் சேர்த்து ஒரு வட்டமா மாறிமா? 4 கால்வட்டம் சேர்த்து ஒரு வட்டமா மாறிடும். ஏற்கனவே ஒரு வட்டம் இருக்கு. இப்ப மொத்தம் 2 வட்டம் இருக்கு. புரியுதாப்பா? புரியுதா இல்லையா? ரைட். இப்ப இந்த இடத்துல 8 மீட்டர்னா இங்க எவ்வளவு? இங்க 3 இங்க எவ்வளவு? மீதி 2 இருக்கும். இந்த 2 மீட்டர் மேயாது. ஏன்னா கயிறு அவ்வளவு தூரம் போகாது. புரியுதா இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து 15 மீட்டர்னா இங்க 3 மீட்டர், இங்க 3 மீட்டர் போயிடும். அப்ப 6 மீட்டர்னா 9 மீட்டர் மேயாது இங்க. இந்த இடைவெளி 9 மீட்டர். இங்க 9 மீட்டர். இங்க 3னா இங்க 2 மீட்டர், இங்க 2 மீட்டர். இங்க வந்து ஃபுல்லாவே நம்ம மேயாது. ஏன்னா அது வட்டம். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு செவ்வகத்தின் பரப்பு. செவ்வகத்தினுடைய பரப்பு மைனஸ் 2 இன்டூ வட்டத்தின் பரப்பு. 2 வட்டம் ஏன் போடுறோம்? சொல்ல முடியுமா? 4 குவார்டர் சர்க்கிள். 4 கால் வட்டமும் ஒரு வட்டமா மாறிடும். ஏற்கனவே ஒரு சென்டர்ல ஒரு வட்டம் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப செவ்வகத்தின் பரப்பு என்னது? 15 இன்டூ 8 நீளம் இன்டு அகலம் மைனஸ் 2. வட்டத்தின் பரப்பு எவ்வளவு? பையார் ஸ்கொயர். வட்டத்தின் அளவு பையார் ஸ்கொயர் 22/7. R எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3. 3 தானே 6? ரைட் 3. அப்ப R ஸ்கொயர் 3 இன்டூ கரெக்டா? 15 8 18 80 120 கரெக்டா? இப்போ எவ்வளவு வரும் பாருங்க இதுல. 6 9 18 18 18 22 18 22 கரெக்டா? 16 16 16 17 6 9 396 396 7ஆல வகுக்கணும். தர 7ஆல வகுக்கணும். 7 35 4 46 7 56 7 49 8 சாரி 7 49 6 7 35 6 42 6 42 6 42 மீதி எவ்வளவு? 4 40 7 35 7 35 7 40. அப்ப 120.00 இருந்து 56.57. அப்ப எவ்வளவு பாங்க? 3 9 4 இங்க 120னா 119 ஆயிரும். 6 63 43 சரியா? கரெக்டா இருக்கு ஆன்சர். 63 43 தான் மேயாதது. அன்ஷேடட் சரி அன்கவர்டு, அதாவது அன்கிரேஸ்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப 63.46 43 வந்திருக்கு. அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட் டெசிமல்ல இதா இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து 43 44 வந்துருச்சுனாலே சரிதான். ஆன்சர் ஆமா, ஆன்சர் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது ஒரு மரத்துண்டின் நீளம் 2 மீட்டர். அம்மரத்துண்டை ஒரு தச்சர் 2 துண்டுகளாக, அதாவது முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவில் உள்ள 2 மடங்குக்கு 40 சென்று குறைவா இருக்கு. சரியா? அத்துண்டின் நீளம் என்ன? அப்ப அந்த வெட்டப்பட்ட நினைக்கிறார் சிறிய துண்டின் நீளம் என்ன? அப்ப சிறிய துண்டின் நீளம் என்ன அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கோம். இன்னொரு துண்டு எப்படி இருக்குன்னா இது 2வது துண்டுன்னு வச்சுக்கோம். 2வது துண்டு தான் சிறிய துண்டு. 2வது துண்டு 2 துண்டு சிறிய துண்டுன்னு வச்சுக்கோம். முதல் துண்டு எப்படி இருக்கு அப்படின்னா 2வது துண்டோட 2 மடங்கு. 2 மடங்கோட 40 சென்டிமீட்டர் கம்மி. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ஏன்னா 2 மடங்கிலிருந்து 40 குறையணும். 2 மடங்கு. முதல் எக்ஸ்னு 2 மடங்குன்னா 2x ஆயிடும். அதுல இருந்து 40 கழிக்கணும். கரெக்டா? இப்ப 2 மீட்டர், 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். அப்ப 2 மீட்டர் எவ்வளவு? 200 சென்டிமீட்டர் தானே? ரைட். இப்போ இது பிளஸ் ஒரு இந்த 2 சேர்ந்து பெரிய துண்டு 2வது துண்டு முதல் துண்டு. அப்ப 2 சேர்ந்து 200 கரெக்டா? 3x மைனஸ் 40. அப்ப x = 80. எவ்வளவு? 80. அப்ப சிறிய துண்டு வந்து 80 இருக்கும். ஆன்சர் டி. ஒரு பின்னத்தின் பகுதியானது அந்த தொகுதியை விட ஏற்கனவே பார்த்திருக்கோம். 48/51 வரும்னு நினைக்கிறேன். இரண்டு இலக்க ஈரிலக்கன்னு சொல்லி 2 இலக்கன்னு சொல்லி ஈரிலக்க இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9 இலக்கங்களின் கூடுதல் அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அவ்வெண்ணின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் அப்படின்றான். முதல் வந்து இந்த ஈரிலக்க எண்ணுடைய பொதுவான வடிவம் என்னன்னு தெரியும். அப்ப பொதுவான வடிவம் வந்து 10x plus it is subtracted then it is converted to 10y plus x மாறும் அப்படின்றான். கான்செப்ட்.
இது 1வது உறுப்பு, இது 10வது உறுப்பு. அப்ப இலக்கு என்ன மாறும்? அதுல இருந்து 27 கழிச்சோம்னா இடம் மாறும் அப்படின்னு. போய் இடம் மாறும். அப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல் வந்து இந்த ஏ நான் ஆன்சர் வச்சு 63 வச்சுக்கிறேன். என்ன ஒரிஜினல் நம்பர் 63 வச்சுக்குவோம். 27 கழிப்போம். 27 கழித்தா 36ன்னு வரணும். பாருங்க 13 மைனஸ் 6, 5 மைனஸ் 36 வந்துருச்சா? 27 கழிச்சா? அப்ப ஆன்சர் ஏ. அந்த கான்செப்ட் தெரியணும். அடுத்து போலாமா? ஆண்டிற்கு 5% வட்டி விதத்தில் ஒரு ஆண்டிற்கு 500 ரூபாய் தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு? 500 ரூபாய் தரணும், 5% தரணும். அப்ப 10,000 எடுத்துக்குவோம். 10,000க்கு 10% எவ்வளவுப்பா? 10% எவ்வளவு? 1000 ரூபாய். 5% எவ்வளவு? 500 ரூபாய். 500 ரூபாய். ஆண்டிற்கு ஒரு ஆண்டுக்கு 5% 500 ரூபாய் தருமா? சரியா? அசல் எவ்வளவு? அப்ப 10,000 தான் இருக்கணும். சரி, வேற எதுவும் இருக்க முடியாது. அடுத்தது போலாமா? அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண். இந்த 80% தான் பாத்தீங்கன்னா 576 இதுதான் போடணும். அப்ப 100% எவ்வளவு? 4 20 5 20 ஒரு நாள் 4 மீதி 1 நன்னாங்க 16 மீதி 3 நன்னாங்க 16 மீதி 1 நன்னாங்க 16. அப்ப எவ்வளவு? 720. ஏன்னா இது 10ஆல பெருக்குன்னா 1440 பாதி 720. 10ஆல பெருக்கி 2ஆல வகுத்தணும். ஆன்சர் 720 ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா? ஒரு வகுப்பில் உள்ள மாணவிகள் மீது 5:3 ஒரு தேர்வு. இது ஏற்கனவே நம்ம பார்த்த கணக்கு. சரியா? 87% வந்துச்சு. சரியா? 87% ஆன்சர் வந்துச்சு. ஏற்கனவே பார்த்த கணக்கு. அடுத்த கணக்கு 15% 15% ஆஃப்னா பெருக்கல் 25% 10,000. 1 2 3 4 0 1 2 3 4 0 போயிடுச்சு. இப்ப 25 15 எவ்வளவு அப்படின்னா 10 25 250 5 25 175. இதை பிரிச்சிடணும். 10 + 5 10 + 10 25 250 25 125 அப்ப 375. ஆன்சர் எவ்வளவு? 375. ஆன்சர் ஏ. ஒரு மெத்தையினுடைய குறித்த விலை 7,500. அதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% வழங்கப்பட்ட வாடிக்கையாளர் மொத்த செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்டு. அப்ப எம்ஆர்பி தான் குறித்த விலை. குறித்த விலை தான் நமக்கு எப்பயுமே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10% தர்றாங்க. 10% தானே. இதுல 10% 750 ரூபா. ஒரு 0 கட் பண்ணிட்டா அதான். அப்ப மைனஸ். அப்ப 0 14 7 பண்ண 7 6,750 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் 20%. இதுல இருந்து 10% 675. அப்ப 2 டபுள்னா 20% ஆயிரும். 2 10 2 14 15 4 13 1350 ரூபா. 1080 ரூபா மைனஸ் 0 4 5 5400 ரூபா அவர் செலுத்த வேண்டியது. ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா how many days will rupees 3,375 becomes 4,096 at the rate of 13.153 per annum. The interest is compounded half yearly. பாருங்க, நல்லா பாருங்க, இதுதான் முக்கியமான கேள்வி. half yearly. ஓகேவா? இப்ப 13/1/3 ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை. இது முக்கியம். அரை ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கணும். கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3,375 ஆனது 4,030 மாறும் அப்படின்னு கேட்டோம். இப்ப அந்த அரை ஆண்டுக்கு ஒரு முறை என்னன்னா, எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 13.5% 13 1 படி போடும். அப்ப அரை ஆண்டுக்கு ஒரு என்னன்னா 2ஆல வகுத்துறணும். ஏன்னா அரை ஆண்டா ஒரு வருஷத்துல 2. சரியா? அப்ப 13னா 3 39 39 40/3% பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு. இது பை 2 அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 40/3 இன்டூ 1/2. இப்போ எவ்வளவு? 20/3 20/3% எவ்ரி ஹாஃப் இயர். ஒவ்வொரு வருடம் அரை வருடத்துக்கு இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்ப இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட். எத்தனை வருஷத்துல இந்த தொகையானது இதாக மாறும்? அப்ப ஃபார்முலா நமக்கு என்ன தெரியணும்? A is equal to A/P is equal to 1 plus R/100 whole power T. அப்ப இது எவ்வளவு வரும்? 4,096. அசல் எவ்வளவு? 3,375. சரியா? 1 plus R எவ்வளவுங்க? R எவ்வளவு? 20/3. அப்ப 20 போட்டுடலாம். இங்க 3ங்கிறது 100 இருக்கு. 3 × 100 இருக்கா? 300 ஆயிடுமா? 100 ஆயிடும். இது கேன்சல் பண்ணா 1/15. 4 2 15 2. மறுபடியும் நான் சொல்றேன், இது ரொம்ப கவனிக்க. இது முக்கியமான ஒரு வார்த்தை. பாருங்க,
1 + 3/6 எவ்வளவு 40. 6 எவ்வளோப்பா 20/3. அப்போ 20/300. ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1/15. 1/15. அப்போ என்ன வரணும் அப்படின்னா இங்க கவனிக்கணும், 40/96 / 3375 1 + 1/15 by 2 வரும். 2n என்னங்கிறது எவ்வளவுங்க இதுதானே. அப்ப இதுல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 15 15 16/15 16/15 சரியா. ரைட். இங்க வந்து எவ்வளவு இது பாத்தீங்கன்னா நம்ம 40 96 3375 இது பாத்தீங்கன்னா கியூப் ரூட்டா இருக்கும். சந்தேகம் இருக்கிறதுல ஏதாவது கியூப் ரூட்டா இருக்கும். கியூப் ரூட்னா இதோட கியூப் ரூட் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்கும் அதான் பார்க்கணும். 15 3 மடங்கு 16 3 மடங்கு. ஏன்னா அப்படிதான் கொடுப்பாங்க. ஒன்று லாஸ்ட் நம்பர் வந்து 6 இருந்தா 6ஆல தான் வரும். லாஸ்ட் 6 6 36 36 216 இப்படி தான் வரும். அப்ப என்னன்னா 16/15 ஹோல் பவர் கியூபு. அப்ப 16/15. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க 3ஆல வகுத்தோம்னா இங்கே 3ஆல வகுக்கணும். கரெக்டா. ரைட். அப்ப 3ஆல வகுத்தா 16/15 ஆயிடும். ஈக்குவல் டு 16/15 ஹோல் பவர் 2/3. கரெக்டா. ரைட். இந்த இடத்துல வந்து 2/2 பவர் n வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஹாஃப் இயருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். சாதாரண டீனா n மட்டும் வரும். இங்க ஹாஃப் இயர் சொல்லியிருக்கனால இங்க 2n வரும். அதான் 2n போடும். எவ்வளவு அப்ப 1 ஆயிடும். சரியா. இப்ப பேஸ் சமமா இருந்தா பவரை என்ன பண்ணணும், பேஸ் சமமா இருந்தா பவரை சமப்படுத்தணும். 2n/3 = 1. அப்ப 2n = 3, n = 3/2. அப்ப n = 1.5. அப்ப 1.5 வருஷத்துல 1.5 வருஷத்துல நமக்கு இதுல சந்தேகம் இருக்கா? இங்க ரெண்டு அரையாண்டுனால தான் 2n போட்டிருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாற்றத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷம். ஆன்சர் என்னது? சி. சரியா. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து 15,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஆண்டு வந்து 15%, அடுத்து 20,000 25. சரியா. அப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துடலாம். 15,000 அசல் இருக்கு. இதான் அசல். முதல் என்னது 15% வந்து கொடுக்குறாங்க. 15% வட்டி. அப்ப 10% 1500 ரூபா, 5% 750 ரூபா. இப்ப 2250 ரூபா. சரிதானே. 2250 ரூபா 15%. 0 5 2 17. இப்ப இதுல இருந்து 20% பார்க்கணும். 20% 1725 2ஆல பெருக்கணும். சரியா. 2 10 மீது 1 4 1 5 2 14 1 3 3450. 10 மீது 1 7 20. இதுல இருந்து 20%, 25%, 4 பகுதி. 25% அளவு 1/4. 4 பகுதி. 20,700 4 பங்கா பிரிக்கலாம். 4 இது 20,000 4 பங்கு வச்சா 5000. கரெக்டா. 700 4ஆல போச்சா 350 175. 5175. சரிதான கணக்கு. 5 7 8 25. இப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 25 875ல இருந்து 15,000 மைனஸ் பண்ணோம் 10,875 ஆன்சரு. ஆன்சர் பி. சரிதானே. அவ்வளவுதான். இப்ப அடுத்தது பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையை 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை தொடங்கினார். சில நாட்கள் செய்த பிறகு கியூ என்பவர் வெளியே சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் செய்கிறார். முதல் என்ன செய்யனா ஏசி விலகுன கியூ விலகுன பிறகு யாரு செய்யறாரு மீதமுள்ள வேலையை? இவர் தான் முதல் கண்டுபிடிக்கும். கடைசி 5 நாள்ல முடிக்கிறார் இல்லையா. அப்ப பியினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? இந்த இடத்துல 20 × 5. சரிதானப்பா. கடைசி 5 நாள் வேலை. பியினுடைய ஒரு நாள் வேலை 20ல ஒரு மடங்கு ஒரு நாளைக்கு. அப்ப 5 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 4. அப்ப 4 மடங்கு வேலையை லாஸ்ட் 5 டேஸ்ல அவர் செஞ்சிருவாரு. லாஸ்ட் 5 டேஸ்ல எவ்வளவு செய்வாரு? 4 மடங்கு வேலையை செஞ்சிருவாரு. சரியா. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 3/4 பங்கு இருக்கும். 1 - 1/4. மிச்சம் 3/4 பங்கு வேலையை தான் யாரு செய்வாங்க? இந்த பி பிளஸ் கியூ முதல் செஞ்சிருப்பாங்க. அப்ப
பி பிளஸ் கியூ முதல் செஞ்சிருப்பாங்க முக்கால் பங்கு வேலையை. அப்ப பி பிளஸ் கியூ முழு பங்கு வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா பி பிளஸ் கியூ ஒரு பங்கு வேலை ஒரு மடங்கு செய்ய 30 × 20 / 50 0 0 1 5 6 12 நாள். அப்புறம் ஒரு முழு வேலை செய்ய 12 நாள் ஆகுதுன்னா முக்கால் பங்கு எவ்வளவு 3/4 முக்கால் பங்கு. இப்போ ஒரு நாள் 3 அப்போ 9 நாள் தான். அப்போ 9 நாளுக்கு அப்புறம் தான் கியூ விலகி போயிருப்பார். 9 நாள் பிறகு கியூ விலகி போயிருப்பார். ஆன்சர் டி. 9 நாட்களுக்கு பிறகு கியூ விலகி போயிருக்கு. புரியுதா? இந்த கணக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. ஏ மாணவர் பிஐ விட காட்டிலும் 3 மடங்கு வேலை அதிகமாக செய்வார். அந்த வேலை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக உள்ளது. முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலை செய்ய மொத்தம் 9 நாள் ஆகுமா? ஆமா 9 நாள் கேட்டிருக்கோம். 9 நாள் போட்டிருக்கோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சம்ம. ஆன்சர் சி நினைக்கிறேன். கரெக்டா? இப்போ செய்யணும் செஞ்சிருவோம். என்ன பண்ணலாம்? செஞ்சிருவோம். இப்போ ஏ பிஏ காட்டிலும் 3 மடங்கு. ஏ பிஏ காட்டிலும் 3 மடங்கு ஃபாஸ்டா செய்யலாம். ஏ பிஏ காட்டிலும் மடங்கு 3 மடங்கு 3/1. இப்போ ஏஎம் பிக்குள்ள இவர் வித்தியாசம் எவ்வளவுனா 24 நாள் இருக்கு. ஏ பாத்தீங்கன்னா பிஏ விட 24 நாள் வித்தியாசத்துல செய்யறாரு. இப்போ 2 பேருக்கு உள்ள வித்தியாச நாள் 24 நாட்கள் ஆகுது. அப்போ மடங்கு வித்தியாசம் எவ்வளவு? 2 மடங்கு தான் வித்தியாசம். அப்ப 2 மடங்கு தான் 24 நாள். 24 நாள். அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 12 நாள். மடங்கு 12 நாள். அப்போ ஒரு மடங்கு 12 நாள்னா பி 12 நாள் தான் செஞ்சிருப்பாரு. ஏன்னா பி ஒரு மடங்கு, ஏ 3 மடங்கு. ஏ 3 × 12 எவ்வளவு? 36. அப்ப வித்தியாசம் 24 இருக்கா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து செய்யா 36 × 12 / 48. 4 12 12 4 48 36/4. இப்போ 9 நாள்ல அவ்வளவுதான். பார்த்துதான் இருந்தாலும் ரெண்டாவது தடவை. ஆன்சர் சி. ஆன்சர். அடுத்த கணக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகள் இடம்பெயர்கின்றன எனில் 1800 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் தேவை? கூடுதலாக தேவை. முக்கியம். இந்த இடத்துல மிக முக்கியமாக கூடுதலாக தேவை முக்கியம். சரியா? பாருங்க, சரக்கு வண்டிகள் M1 5 நாட்கள், D1 W1 M2 D2 W2. இப்ப 6 35. அப்ப M2 தான் நமக்கு தேவை. D2 எவ்வளவு? இந்த இடத்துல 4 நாள். W2 எவ்வளவு? 1800. கரெக்டா? 180. அங்க 1800 போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல 180. சரி சரி. வேலை 180. சரியா? அப்ப 45னா எத்தனை 45 இருக்கு? 4 45. இது 3 45. ஒரு 3 3 26. இப்ப இந்த நாளும் கேன்சல். ஓகே. அப்ப I2 10. அப்ப M2 10. சரியா? M2 10. இப்ப ஏற்கனவே எத்தனை வண்டி இருக்கு? 6 வண்டி இருக்கு. இப்ப ஏற்கனவே எவ்வளவு எழுதணும்? 10. கரெக்டா? ஏற்கனவே ஒரு 6 வண்டி இருக்குல்ல. இப்ப 4 வண்டி கூடுதலா தேவை. சரிதானே? இது முக்கியமான சரக்கு வண்டியில் கூடுதலாக தேவை. அப்படிதான் முக்கியம். இப்ப ஆன்சர் பி. நெக்ஸ்ட் போலாமா? இப்ப இந்த கணக்கு டவுட்டா இருக்கு. இதற்கு நீங்க ஹோம்வொர்க்கா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கணக்கு என்னமோ மிஸ்டேக்கமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா the numerator of the fraction is increased by 50%. 50% increase. Denominator is decreased by 20%. இப்போ 50% denominator. அப்ப ஒரு நம்பர் x னு வச்சுக்கோ. சரியா? நியூமரேட்டர் x னு வச்சுக்கோ, டினாமினேட்டர் y னு வச்சுக்கோ. 50% இன்க்ரீஸ் ஆகும். 50% எவ்வளவு? 50% எவ்வளவுப்பா? 50/2. அப்ப 1/2. கரெக்டா? அப்ப x/2. ஓகேவா? அப்ப டினாமினேட்டர் y வச்சுக்கோ. இது எத்தனை பர்சன்ட் குறையுது? 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா x ல இருந்து x. அப்போ x/2 நாம வச்சுக்கோங்க. இது ஒரிஜினல் இன்க்ரீஸ் 3x/2. இப்போ இது y ல இருந்து 20% குறையுது இல்லையா? டிக்ரீஸ் ஆகுது. 20%னா 20% எவ்வளவு? 20/100. 2/5. அப்போ y பை அப்ப 4y/5. கரெக்டா? 4y/5. கரெக்டா? Then the numerator and decrease in denominator decrease by
5. Then it becomes 3/5. அப்போ 3x divided by 4y by 5 becomes 3/2 அப்படின்னு 3/5. இது தலைகீழாக மாற்றும் போது என்ன ஆகும்? 3x/2 5/4y = 3/5. கரெக்டா? அப்போ இந்த மூணும் அடி ஆயிடும். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல xy தவிர மற்றதெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் 8 இந்த சைடில் 8 போயிடும். 5 8/25 y 8/25 இருக்க ஆன்சரு. ஆன்சர் நெக்ஸ்ட் போலாமா? கோபி ஒரு மடிக்கணினை 12% லாபத்திற்கு விற்றார். சரியா? இதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றார். முதல் எவ்வளவு வித்தானோ அதை விட 1200 கூடுதலா வித்தால் லாபம் 20% கிடைச்சிருக்கும். சரியா? முதல் 12 இப்ப 20. அப்ப இதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு அதிகமா கிடைச்சிருக்கு? முதல் 12% லாபம் கிடைச்சது. இப்ப 20% கிடைக்குது. அப்ப எத்தனை பர்சன்ட் வித்தியாசம்? 8%. இந்த 8% வித்தியாசம் தான் இந்த 1200 ரூபாய் வித்தியாசம் அமௌண்ட். அப்ப 100% எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இது 4ல பார்த்தீங்கன்னா 2 4 நாங்க 100 1 150. அப்போ 15000 ரூபாய். 15000 ரூபாய். ஆன்சர் பி. நெக்ஸ்ட், ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகள் அதே போல் 1.6 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன? ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? R is equal to 100 times nth root of m minus 1. So m என்பது மடங்கு, n என்பது மடங்கு, n என்பது வருடம். அப்ப 100 2 வருஷம் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை மடங்கு? 1.69 minus 1%. 100 இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இது புள்ளியை மாத்தினா 169 பாதி 1.3 13 1.3 கரெக்டா? 169 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 160 13. அப்போ 1 இந்த 2 புள்ளி தள்ளி இருந்தா ஸ்கொயர் ரூட் 1 புள்ளி தள்ளி. அப்போ 1.0%. அப்போ எவ்வளவு ஆகும்? 0.3. அப்ப 100 into 0.3 10 கேன்சல். அப்ப எவ்வளவு? 30%. 30%. ஃபார்முலா மறக்க கூடாது. 30%. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி வீதம் கண்டுபிடிக்க மட்டும் யூஸ் பண்ணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அசல் கொடுக்கப்படவில்லை என்றால், முக்கியம் எழுதிக்கோங்க, அசல் கொடுக்கப்படவில்லை என்றால் வட்டி வீதம் காண யூஸ் பண்ணும். அசல் வந்து ஒரு மடங்கு குறிப்பிட்ட அளவு தானே மாறி இருக்கு. அசல் கொடுக்கப்படவில்லை என்றால் காம்பவுண்ட் கூட்டு வட்டியில் இந்த ஃபார்முலா தான் முக்கியம். ஃபார்முலா எங்கேயும் இல்லை, வித்தியாசமான முறையில் போட்டிருக்கோம். அடுத்தது, இங்க ஃபிபொனாச்சி எண் தொடரில் ஒவ்வொரு டேஸ் ஆவது உறுப்பும் 8 மடங்காக உள்ளது. பாருங்க, 8 மடங்குனா பாருங்களேன், 1 1 2 3 8. எத்தனாவது எண் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6. ஒவ்வொரு 6 நம்பரும், ஒவ்வொரு 6வது நம்பரும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 8 மடங்கா இருக்கும். ஆன்சர் சி. அடுத்தது, the difference between 18th and 17 ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது 980 லாஸ்ட் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அடுத்தது இருக்கா பாருங்க, அதான் நினைக்கிறேன். இது சொல்லுங்க. ஃபிபொனாச்சி. ஃபிபொனாச்சி வந்து பாருங்க, ஒவ்வொரு என்னன்னா இப்போ ஃபிபொனாச்சி நம்பர் எழுதிக்கோங்க. இப்போ எழுதிட்டீங்கன்னா 1 1 2 முதல் நம்பரை கூட்டினா அடுத்த நம்பர், இது 2 3 நம்பரை கூட்டினா அடுத்த நம்பர், இது 2 நம்பரும் அடுத்த நம்பர். இப்போ பாருங்க 1 2 3 4 5 6வது எண் 8 மடங்கா இருக்கா? இப்போ அடுத்து பாருங்க 13, அதுக்கப்புறம் 21, அதுக்கப்புறம் 34, 55, சரியா, 89, 144. இப்போ பாருங்க 1 2 3 4 5 6, இது வந்து 8 மடங்கு. அப்போ ஒவ்வொரு 6னுடைய மடங்கு நம்பரும் 8 மடங்கா தான் இருக்கும். சரியா? ஓகேவா மாணவர்களே? இப்போ நம்ம நிறைய சம், ஒரு சில சம் தான் நமக்கு வந்து விட்டு போயிருக்கு. அந்த சம்மை நீங்க ஹோம்ஒர்க்லாம் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல மறுபடியும்